அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல்நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கை கொடுக்கும் கைப்பயிற்சி என்ற தலைப்பிலே சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் மாலை வணக்கமும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களம். இன்றைய பௌர்ணமி தினத்திலே நமக்கு மகரிஷியின் அருட்குரலில் அருமையானதொரு பஞ்சபூத நவகிரகத்தை நடத்தி கொடுத்த நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் சந்திரனையா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்துவோம். சந்திரனையா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நமது தலைப்பு கை கொடுக்கும் கை. அக்கால மக்களை பார்த்துட்டோம்னா அவர்கள் உடலில் உறுதி உடையவர்களாய் கடைசி வரை இருந்தார்கள். அறிவியல் கண்டுபிடிப்புகளின் வளர்ச்சி மனிதனை சோம்பேறி ஆக்கிவிட்டது. உடலுக்கு வலிமை தரக்கூடிய வேலைகளையும் மக்கள் செய்யாமல் விட்டுவிட்டார்கள். அதனால் புது புது விதமான நோய்கள் பெருகிவிட்டன. அதிலிருந்து நாம் தப்பிக்கிறதற்கு உடற்பயிற்சி செய்தல் மிகவும் அவசியம். இதைத்தான் பாரதியார் ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா என்றார். இன்றைய காலகட்டத்தில் இதை பலர் உணரத் தொடங்கிதான் விட்டார்கள். ஏனென்றால் நாம் 215 கோடி சொத்து இன்று வைத்திருக்கிறோம். என்னது 215 கோடி சொத்தா? ஆம். நம் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் நாம் மாத்தணும்னா இவ்வளவு செலவு ஆகுமா? அதனால் தனது உடல் நலத்துக்கான சில பயிற்சிகளை இன்று மக்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா நாடுகளின் மக்களுமே உடற்பயிற்சியினை பல்வேறு முறைகளில் செய்து வருகிறார்கள். இவற்றில் பல குறிப்பிட்ட சில அவயங்களையோ தசைகளையோ மட்டுமே சீரமைக்கின்றன. நமது நாட்டிலே இந்த உடற்பயிற்சியை ஒரு யோகமாகவே யோகாசனம் என்கிற முறையில் பலவித ஆசனங்களை நமது முன்னோர்கள் நமக்கு அளித்து சென்றிருக்கிறார்கள். நமது உலக சமுதாய சேவா சங்கத்தின் அடிப்படை கொள்கையே உடற்பயிற்சிக்கு முன் உடற்பயிற்சி தேவை என்பதாகும். உடல் ஆரோக்கியம் செம்மையாக இருந்தால்தானே மனமும் வளமுறை இயங்கும். செங்கல்பட்டு மருத்துவக் கல்லூரியில் அறுவையியல் பேராசிரியர், அதாவது ஜெனரல் சர்ஜனாக இருந்த டாக்டர் அனந்த நாராயணன் மகரிஷியின் உடற்பயிற்சிகளை மிகவும் பாராட்டுகிறார். பல வருட ஆராய்ச்சிக்கு பிறகு நமது அருட்தந்தை அவர்களால் நமக்கு அளிக்கப்பட்ட இந்த எளிய முறை உடற்பயிற்சி விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் பாராட்டும் வகையில் அமைந்துள்ளது. உடற்கூறு, உடல் இயக்கம் இவற்றை நன்கு கற்றறிந்த மருத்துவன் என்ற முறையில் இந்த உடற்பயிற்சியினை செய்யும் போதும் மற்றவர்களுக்கு பயிற்சி அளிக்கும் போதும் நமது உடல் உறுப்புகள் அடையும் நன்மைகளை விஞ்ஞான ரீதியில் ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போதும் மகரிஷி அவர்களின் இந்த உடற்பயிற்சி எனக்கு வியப்பை அளித்துக் கொண்டே இருக்கிறது என்று அந்த டாக்டர் சொல்றார். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோய்க்கு இடம் கொடேல் என்பது ஔவையார் அறிவுரை. நோயற்று வாழவே எல்லோரும் விரும்புவர். நோய் நொடியின்றி 100 ஆண்டு வாழ உடல்நிலை நல்ல முறையில் நாம் பேண வேண்டும். இப்பயிற்சி, அதாவது இந்த எளிய முறை உடற்பயிற்சி உடல் உறுப்பை எதனையும் வருத்துவதில்லை. பயிற்சி செய்ய நேரமும் அதிகமாவதில்லை. எல்லா பயிற்சிகளையும் 30 நிமிடங்களில் நாம் செய்து முடிக்கலாம். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் என்ற மூன்றும் சீராக அமையும். நோய் வருவதற்கு தடுப்பாற்றலை பெருக்கிக் கொள்ளும் முறையிலும் பயிற்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. உள் உறுப்புகளுக்கும் வெளி உறுப்புகளுக்கும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. 8 வயது முதல் 80 வயது வரை உள்ள அனைவருமே இதை செய்யலாம். இந்த எளிய முறை உடற்பயிற்சிகளை
செய்யும் பொழுது வேண்டாத உடல் பதிவுகளை போக்குகிறது. ஒரு செயலை நாம் புதிதாக கற்க தொடங்கும் போது மூளை, உடல் ஆகியன ஒரே நேரான தொடர்பில் இருக்கும். சில நாள் கற்றுக்கொண்ட பிறகு நமது மூளையும் உடலும் இணைந்து தானாக அதை செயல்படுத்த பழகிக்கொள்ளும். இது இயற்கை, நமக்கெல்லாம் தெரியும். நம்ம காரு, பைக்லாம் ஓட்டுறப்ப நம்ம சிந்தனை வேற எங்கேயோ ஓடிக்கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். இது போல நமக்கு வேண்டாத, தேவையில்லாத பதிவுகளையும் நம்ம எரியாமல் கற்றது நம்மள்ட்ட இருக்கும் இல்லையா? இந்த உடலிலும் மூளையிலும் இருக்குது. இந்த எளிய முறை உடற்பயிற்சியால் மட்டுமே அவற்றை முழுதாக அகற்றிட வழியுண்டு. இதனால் உடல், மூளை, மனம் நலமுறும். ஓகே, நம்ம எக்ஸசைஸ்க்கு வந்துருவோம். இந்த எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம வெறும் வயிற்றுல தான் செய்யணும். க்ளோஸ்டு ஏரியால தான் செய்யணும். ஏன்னா யோகாசனம் ஓப்பன் ஸ்பேஸ்ல பண்ணலாம். அது உறுப்புகள் சார்ந்தது. நம்மோட எக்ஸசைஸ் உயிர் சார்ந்தது. அதனாலதான் குண்டலினி யோகம்னு நம்ம சொல்றோம். இதை ஒரு க்ளோஸ்டு பிளேஸ்ல தான் நம்ம செய்யணும். அதே மாதிரி விரிப்பை விரித்து அதன் மேல் உட்கார்ந்தோ நின்றோ தான் நாம் செய்ய வேண்டும். ஏனென்றால் பூமி காந்த சக்தியை ஈர்க்கும். நம்மோட பயோ மேக்னெட்டிக் சக்தியை அதிகப்படுத்த தான் நம்ம இந்த பயிற்சியை செய்கிறோம். பூமி நம்மோட மேக்னெட்டிக் பவரை இழுத்திடக்கூடாது. அதனால் கண்டிப்பாக விரிப்பின் மீதுதான் நாம் செய்ய வேண்டும். எந்த விதமான அவசர வேக உணர்வுகளுக்கும் இடம் கொடாது நிதானமாக இந்த பயிற்சியினை நாம் செய்ய வேண்டும். கடின உணவுகளை சாப்பிட்ட 4 மணி நேரத்திற்கு பிறகும், திரவ உணவாக இருந்தால் அரை மணி நேரத்திற்கும் பிறகும் செய்ய வேண்டும். பெஸ்ட் காலையில வெறும் வயிற்றில் செய்யறது. இது எல்லாமே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இந்த உடற்பயிற்சிகளில் முதல் பயிற்சியாகிய கைப்பயிற்சியை பற்றி தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். இந்த கைப்பயிற்சியில் 7 விதமான உடற்பயிற்சிகள் உள்ளன. ஆறாம் நிலை தவிர மற்ற நிலையில் கண்களை மூடியவாறு மனதை ஒருநிலைப்படுத்தி செய்ய வேண்டும். இந்த பயிற்சிகள் அனைத்தையுமே நின்ற நிலையில் செய்ய வேண்டும். நிலை 1, சாதாரணமாக 2 பாதங்களுக்கு இடையில் சுமார் அரை அடி இடைவெளி இருக்குமாறு நின்று கொண்டு 2 கைகளையும் தளர்வாக வைத்துக் கொள்ளவும். 2 கைகளையும் தலைக்கு மேலே முழு அளவு உயர்த்தி கைகளை காதோடு ஒட்டியவாறு இரு உள்ளங்கைகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். இதே நிலையில் இயல்பாக 4 முறை மூச்சை இழுத்து விடவும். பின் 2 கைகளையும் சாதாரண நிலையில் தொங்க விட்டுக் கொள்ளவும். இந்த நிலையில் இயல்பாக 2 முறை மூச்சை இழுத்து விடவும். இதே போல் 3 முறை செய்யவும். 2 கைகளையும் சேர்த்து வைக்காமல் கூட தலைக்கு மேல நம்ம தூக்கலாம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. இந்த கை கூப்பி இருக்கிற முத்திரை பேரு ஆத்மாஞ்சலி முத்திரை. இந்த முத்திரை வான்காந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணி ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றக்கூடியது. அதனால் கைகளை கூப்பிதான், கைகளை அப்படி வைத்துதான் நம்ம அந்த எக்ஸசைஸ பண்ணணும். ஏன் 2 கைகளையும் சேர்த்து வைக்க மகரிஷி சொன்னார் என்றால், 2 கைகளையும் தூக்கும் போது அது முதுகு தண்டையும் இருதயத்தையும் பலப்படுத்துகிறதாம். கைகளை கீழே இறக்கும் போது மூச்சோட அளவு குறைகிறது. ஏன் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா இதை கொடுத்திருக்காரு அப்படின்னா, பிளட் சர்க்குலேஷனுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸா கொடுத்திருக்காங்க. கீழே டு மேலே, மேலே டு கீழே அந்த பிளட் சர்க்குலேஷன் போறதுக்காக கொடுத்திருக்காங்க. மூட்டு சம்பந்தமான நோய், அந்த ஆர்த்தரைட்டிஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, சாதாரணமாக கை மூட்டுகள்ல வருது, கால் முட்டியிலையும் வரும். இவற்றை போக்க கையை மேலே தூக்குவது, கீழே விடுவது, சுழற்றுவது என கைப்பயிற்சி செய்கிறோம். கையை உயர்த்தும் போது ரத்தம் தோள்பட்டைக்கு வரும். மறுபடியும் கையை கீழே தொங்க விடும் பொழுது ரத்த ஓட்டம் கை விரல்களுக்கு இறங்கி வரும். பிறகு கையை சுழற்றுகிறோம். அப்படி அந்த மாதிரி செய்யறப்போ ரத்த ஓட்டம் துரிதப்படுத்தப்படுகிறது. மூட்டுகளில் உள்ள பசை சத்தும், இந்த லூப்ரிகன்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுவும் சீராக விநியோகிக்கப்படுகிறது. சிலருக்கு தூங்கி எழுந்தால் கை மரத்து போயிருக்கும். எழுத்தும் போது அந்த எழுத்து எல்லாம் சிதறும். இது போன்ற துன்பங்கள் எல்லாம் கைப்பயிற்சிகள்னால் சரியாகி விடுகின்றது. எந்த வேலையை நாம் செய்கிற போதும் தோலுக்கு ரத்த ஓட்டம் கிடைப்பதற்கு அந்த அசைவு இருக்கிறதா என்று பார்த்தோம்னாக்கா தோலுக்கு அசைவே இல்லை. அதனால் இந்த பயிற்சியை செயற்கை முறையில் செய்து தோலுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்க நாம் வழி செய்கிறோம். கைகளை தூக்கும் போது தோலுக்கு மேலாக தூக்க வேண்டும். கைகள் வளைந்து இருக்கக்கூடாது. நேராக நீளமாக கைகளை தூக்க வேண்டும். 4 மூச்சு நேரம் கைகளை மேலே தூக்கி இருக்கும் போது இரத்த ஓட்டம் பூமியின் ஈர்ப்பு விசையினால் கீழே தோலுக்கு வரும். காற்று மேலே கைவிரல்களுக்கு செல்லும். கீழே கைகளை இறக்கி விட்ட பிறகு ரத்தம் தோளில் இருந்து கீழே இறங்குவதற்கு 2 மூச்சு போடும் நேரம் போதும். ஏனெனில் ரத்தம் முன்பேயே ஓடி இருக்கக்கூடிய பாதையில் தான் இறங்குகிறது. மேலும் பூமியின் ஈர்ப்பு ஆற்றலை ஒட்டி ஓடும் போது 2 மூச்சுக்குள்ளாக விரல் வரைக்கும் ரத்தம் வந்துவிடும். அதனால் போதும். 3 முறை இந்த பயிற்சியை செய்வதால் ரத்த ஓட்டம் சீராகிறது. நிலை 2, கைப்பயிற்சியின் 2ஆம் நிலையில் இரு கைகளையும்
தோள் மட்டத்திற்கு பக்கவாட்டில் விரித்து வைத்து மூச்சை இழுத்து கொள்ளவும். பின்னர் இரு கைகளையும் மூச்சை விட்டுக்கொண்டே மார்புக்கு நேராக நீட்டி இரு உள்ளங்கைகளையும் ஒன்று சேர்த்து கொள்ளவும். கைகளை விரிக்கும் போது மூச்சை இழுக்கவும், குவிக்கும் போது மூச்சை விடவும் வேண்டும். இது போல 5 முறை நிதானமாக செய்ய வேண்டும். பிரீத் இன், பிரீத் அவுட், அந்த மாதிரி நிதானமாக விட வேண்டும். சிலருக்கு உட்கார்ந்து கொண்டே இருப்பதால் மார்பு குறுகிவிடும். பிஜியன் செஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு நெஞ்சு அப்படின்னு நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவாங்க. அவர்களுக்கு அவங்களுக்கு குறுகலான மார்பு இருக்கும். இந்த மார்பு குறுகினால் இதயம், ஈரல் ஆகியவற்றிற்கு போதிய இரத்த ஓட்டமும் காற்றோட்டமும் இல்லாது இருக்கும். மார்பு கூடு நன்கு விரிவடைவதற்கு கைகளை விரித்து பயிற்சி செய்கிறோம். இது தோலுக்குரிய பயிற்சி. தோலுக்கும் சீரான இரத்த ஓட்டத்தை தருகின்றது. 5 முறை பிரீத் இன் பிரீத் அவுட் செய்யும் போது இரு கைகளையும் கண்டிப்பாக இணைக்க வேண்டும். அதே மாதிரி சர்னு நம்ம பாட்டு கடமையே என்று ஃபாஸ்டாகவும் செய்யக்கூடாது. நிதானமாக மூச்சை உள்ளிழுக்கும் போது நைட்ரஜன் 70, நம்ம ஒருத்தர மூச்சு இழுக்கிறோம்னா நைட்ரஜன் 78% ஆக்சிஜன் ஒன்லி 21% தான் உள்ள போகுது. மீதி மந்த வாயுலாம் போகுது. நுரையீரல் 85 செகண்ட்ஸ்ல சுத்தப்படுத்தி ஹார்ட்டுக்கு கொடுக்கும். நாம ஃபாஸ்டா செய்யறப்போ அந்த சுத்திகரிப்பு டைம் ரொம்ப கம்மி ஆகுது. அடுத்த நாள் நாம எக்ஸசைஸ் பண்ற வரைக்கும் இப்ப நம்ம பியூரிஃபை பண்ண பிளட் தான் பியூரிஃபிகேஷன் நமக்கு கை கொடுக்கும். இந்த பயிற்சியை நாம் சரியாக செய்யும் போது நமக்கு மன அழுத்தம் வராது, மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்காது, நுரையீரல், இதயம் நன்றாக இயங்கும். அடுத்து நிலை 3. சாதாரணமாக இந்த நிலையில் நின்று கொள்ளவும், கை விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும், வலது கையை வலச்சுழலாக உடலுக்கு முன்புறம் கீழிருந்து மேலே வருமாறு 5 முறை மெதுவாக சுற்றவும். முழங்கைகள் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும். பின் இடது கையையும் இதே போல் கை விரல்களை குவித்து வைத்தவாறு அதே திசையில் வலச்சுழலாக மெதுவாக சுழற்றவும். பின் வலது கையை முன்னர் சுற்றியதற்கு எதிர்ப்புறமாக, அதாவது உடலுக்கு பின்புறம் கீழிருந்து மேலே வருமாறு இடச்சுழலாக 5 முறை மெதுவாக சுழற்றவும். இதே போல இடது கையையும் இதே திசையில் 5 முறை மெதுவாக சுற்றவும். இந்த பயிற்சியை செய்யும் போது தலை நேராக இருக்க வேண்டும். கைகள் காதுகளை தொட்டவாறு போய் உடம்பில் உரசி கொண்டு, அதாவது ஒட்டி வருமாறு செய்ய வேண்டும். ஏன்னா காதுகள்ல 14 ராஜ உறுப்புகள் இருக்கின்றனவா, அது ஆக்டிவேட் ஆகுது. உடம்புல கையை ஒட்டி போகுது இல்லையா, அந்த இடத்துல எல்லாம் வர்ம புள்ளி இருக்குது, அதுவும் தூண்டப்படுகிறது. விரல் நுனிகளை கண்டிப்பாக சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் விரல் நுனிகள் அந்த கண் ரப்பை, தொப்புள் நுனி, ஆசனவாய் நுனி, ஆண் பெண் பிறப்புறுப்புகளின் நுனி, இவையெல்லாம் எனர்ஜி ரிசீவிங் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இவை வான்காந்தத்தை ரிசீவ் பண்ணும் பாயிண்ட்ஸ். இந்த விரல்களை சேர்க்கும் போது அது மிகவும் ரிசீவ் பண்றதுக்கு எளிதாகிறது. அதுபோல் தொடையை ஒட்டிதான் நம்ம இத கையை கொண்டு போகணுமா. இப்பறப்ப நமக்கு பஞ்ச பிராணனும் பஞ்ச நாடிகளும் நன்றாக இருக்கும்னு அகத்தியர் கூறுகிறார். எவர் ஒருவருக்கு பஞ்ச பிராணனும் பஞ்ச நாடியும் நன்றாக இருக்கிறதோ அவர் 120 வருடம் வாழ்வார் என்று எழுதி வைத்துள்ளார். இந்த பயிற்சியை செய்யும் போது மன அழுத்தம் குறைகிறது. லங் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர்லாம் வராமல் தடுக்கப்படுகிறது. கை மரத்து போவது நீங்குகிறது. அடுத்து நிலை 4. சாதாரணமாக நின்று கொண்டு 2 கைகளிலும் விரல்களை குவித்து வைத்துக் கொள்ளவும். ஒரே நேரத்தில் 2 கைகளையும் வலச்சுழலாக உடலுக்கு முன்புறம் கீழிருந்து மேலே வருமாறு 5 முறை சுற்றவும். பின்னர் இடச்சுழலில் முன்னர் சுற்றுவதற்கு எதிர் திசையில் 5 முறை சுற்றவும். சுற்றும் போது முழங்கைகள் மடங்கக்கூடாது. இதுதான் விதி. நிலை 5ல பார்த்தோம்னாக்கா, சாதாரணமாக நின்று கொண்டு வலது காலை சுமார் 1 அடி அந்த பாத அளவுக்கு முன்னே வைத்துக் கொள்ளவும். வலது கையை முன்புறம் நோக்கி நீட்டியவாறும், இடது கையை பின்புறம் நோக்கி நீட்டியவாறும், வலது கைக்கு நேர் எதிரே நீட்டியவாறும் வைத்துக் கொள்ளவும். கை விரல்களை குவித்து வைத்துக் கொண்டு இரு கைகளையும் ஒரே சமயத்தில் சுழற்றவும். வலது கை மேலே வரும்போது இடது கை கீழே வர வேண்டும். வலது கை முன்னே வரும்போது இடது கை பின்னே போக வேண்டும். இவ்வாறு கைகள் முன்னும் பின்னும் மேலும் கீழுமாக மாறி மாறி வரும்படி வலச்சுழலாக 5 முறை சுற்ற வேண்டும். முழங்கைகள் மடங்காமல் நேராக இருக்க வேண்டும். பிறகு முன் சுற்றியதற்கு எதிர் திசையில் 5 முறை சுற்ற வேண்டும். கால்களை மாற்றக்கூடாது. பூமி வலச்சுழலாக சுற்றுவதால் வலது கால் தான் நம்ம முன்னாடி வச்சிருக்கணும். பூமி வலச்சுழலாக சுற்றுவது போல் நம் உடலின் ஓட்டமும் வலமிருந்து இடமாக தான் இருக்கும். நம்ம
இதுல பார்த்தோம்னாக்கா பார்க்ல எல்லாம் பார்த்தோம்னா கிளாக் வைஸ்ல தான் சுத்துவோம். சில பார்க்ல வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துவாங்க. அவர்களுக்கு எனர்ஜி வந்து லாஸ் ஆயிடுது. கோவில் எல்லாம் கூட நம்ம கிளாக் வைஸ்ல தானே சுத்துவோம். இடது காலை முன்வைத்து சுற்றினால் ஆன்டி கிளாக் வைஸ் ஆகி ரத்த ஓட்டம் தடுக்கப்பட்டு விடும் என்பதால் தான் வலது காலை முன்வைத்து சுற்றுகிறோம். இந்த பயிற்சியை செய்யும் போது உடம்பு அசையக்கூடாது. கை மட்டும்தான் அசையணும். உடம்பு ஆடக்கூடாது. அது இருப்பு நிலை. கை மட்டும் ஆடணும். அது இயக்க நிலை. இன்னைக்கு காலகட்டத்துல மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற முக்கியமான கிஃப்ட் வந்து இந்த நிலை 3, 4, 5ன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நமக்கு பேக்ல கையை நீட்டி திங்ஸ் எல்லாம் நம்மளால எடுக்க முடியாத சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம். இந்த பயிற்சியை செய்யும் போது அது எளிதாகிறது. நமது உடலில் மொத்தம் 360 ஜாயின்ஸ் இருக்குது. இந்த கை முட்டுகள் வந்து 360 டிகிரி சுற்றக்கூடியவை. இந்த கையில இருக்கிற ஜாயின்ஸ். அதுவும் இந்த 3, 4, 5 பயிற்சிகளில் மொத்தம் 40 முறை நாம் சுற்றுகிறோம். இந்த லூப்ரிகன்ஸ் நல்லா நமக்கு கிடைக்குது. தேய்மானம் தடுக்கப்படுகிறது. 40 முறை சுற்றுவதால் லங் கேன்சர், மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய், பிளட் கேன்சர் இதெல்லாம் தடுக்கப்படுகிறது. இதெல்லாம் மல்டிபிள் அட்வான்டேஜஸ் ஆஃப் இந்த எக்ஸசைஸ் நம்ம சொல்லலாம். மெயினா ஃபீவர் வராதுன்னு சொல்றாங்க. நிலை 6. நேராக நின்று கொண்டு பாதங்களை சுமார் 1½ அடி இடைவெளியில் வைத்துக் கொள்ளவும். கை பெருவிரல் நுனி இரண்டையும் இணைத்து தோள்பட்டை அளவில் 2 முழங்கைகளையும் மடக்கி உடலில் இருந்து சுமார் 1 அடி தூரத்தில் வைத்துக் கொள்ளவும். பின்னர் உடல் முழுவதையும் வலதுபுறமாக மெதுவாக திருப்ப வேண்டும். கண்கள் இரண்டும் பெருவிரல்களின் நுனி இணைந்துள்ள இடத்தையே பார்க்க வேண்டும். இவ்வாறு வலது பக்கம் திரும்பும் போது வலது காலை ஊன்றிக்கொண்டு இடது குதிகாலை தூக்கி இடது கால் பெருவிரலுக்கு சற்று அழுத்தம் கொடுத்த நிலையில் உடலை திருப்ப வேண்டும். உடல்நிலை சமநிலைக்கு கொண்டு வந்து உடலை இடது பக்கம் மெதுவாக திருப்ப வேண்டும். இப்போது இடது காலை ஊன்றிக்கொண்டு வலது குதிகாலை சற்று உயர்த்தியவாறு திருப்ப வேண்டும். இதே போல் 5 முறை மெதுவாக உடலை வலப்புறமும் இடப்புறமும் திருப்ப வேண்டும். இந்த இடுப்பு பயிற்சியை செய்யும் போது விரல் மேலேயே கண்கள் இருக்க வேண்டும். கழுத்து நரம்புகளும் ஒரு காலின் 5 விரல்களும் ஒரு பக்கம் பதிந்திருக்கின்றன. இன்னொரு காலின் உள்ளங்கால் தூக்கி இருக்கிறது. இதனால் ஒரு முழு இயக்கம் நரம்புகளுக்கு உண்டாகிறது. நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது கண்களை திறந்து கொண்டு செய்யும் எக்ஸசைஸ். வலதுபுறமாக 180 டிகிரியும் இடதுபுறமாக 180 டிகிரியும் நாம் திரும்புகிறோம். ஆரம்பத்தில் நமக்கு முழுக்க திரும்ப விடவில்லை என்றாலும் 10 டிகிரியாக நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரே நாள் செய்யணும்ட்டு 180 டிகிரி ஒரே நாள திடீர்னு நம்ம திருப்பிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கூட நம்மளால இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இவ்வாறு இந்த இயக்கம் கொடுக்காத போது நமக்கு தொப்பை வருகிறது, இடுப்பு சதை வருகிறது. அடுத்த கட்டம் சுகரு, கொலஸ்ட்ரால் வரும். அதுக்கு அடுத்த கட்டம் ஹார்ட் அட்டாக் வருது. நாம் சரியாக செய்யும் போது இவை அனைத்திலிருந்தும் நாம் தப்பிக்கலாம். தண்டுவடத்துல எந்த டிஸ்க்ல ப்ராப்ளம் இருந்தாலும் அது சரியாயிடுது. கெட்ட கொழுப்பை குறைத்து பாடி ஷேப்பை மெயின்டைன் பண்ணுகிறது. நம்முடைய பிஎம்ஐ மிகவும் கரெக்டாக இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணுகிறது. 180 டிகிரி திரும்பும் போது கால் கட்டை விரலை மாத்தி அமுக்குகிறோம். அப்போது இடகலை பிங்கலை வேலை செய்கிறது. அது ஆட்டோமேட்டிக்கா சுழுமுனை நாடியும் வேலை செய்கிறது. வலது கண்ணில் புருடன் நாடி, கண்ணை பார்த்துட்டே தானே செய்யறோம். இடது கண்ணில் காந்தாரி நாடி. ஆக அகத்தியர் சொன்ன பஞ்ச நாடிகளையும் நாம் இயக்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் கைகளில் வைத்திருக்கும் முத்திரை அர்த்த கைலாஷ் முத்திரை. இந்த முத்திரை கண்களுக்கு வசீகரத்தன்மை கொடுக்கிறது. கண்களுக்கு ஒரு காந்த ஆற்றல் கிடைக்கிறது. நாள்பட்ட வியாதிகளுக்கு மாத்திரை சாப்பிடுவதனால் ஏற்படும் பக்க விளைவுகளில் இருந்து நம்மை காக்கிறது. நமது உடலில் பழைய செல்கள் உதிர்ந்து புதிய செல்கள் வர வேண்டும் ஆட்டோமேட்டிக்கா. அது இல்லாத போது பழசு உடல்ல தங்கிவிடும். அதுதான் புற்றுநோய் செல்களாக மாறிவிடுகின்றது. இந்த அர்த்த கைலாஷ் முத்திரை புற்றுநோய் வருவதை தடுக்கிறது. வயசாகிவிட்டால் கூன் விழாமல் இருக்க இந்த முத்திரை வந்து உதவி செய்கிறது. என்றும் இளமையாக இருப்பதற்கு இது ரொம்பவும் தேவை என்று அனைவரையும் பாடாய் கொண்டிருக்கும் சயாட்டிக் நர்வ் ப்ராப்ளம் இதனால் வந்து சரியாகிறது. நிலை 7ன்னு சொன்னோம்னாக்கா 7ல சாதாரணமாக நாம நின்று கொள்கிறோம். பாதங்கள் இரண்டையும் சுமார் 3 அங்குலம் இடைவெளி இருக்குமாறும் அது பேரலா இருக்குமாறு வைத்துக் கொள்கிறோம். தலையும் முதுகு தண்டும் நேராக இருக்க வேண்டும். உள்ளங்கைகள் இரண்டையும் முழங்கால் முட்டிகள் மீது வைத்துக் கொள்ளவும். சற்று குனிந்தது போல் முழங்கால்களை சற்றே முன்தள்ளி வைத்துக் கொள்ளவும். 2 முழங்கால் முட்டிகளையும் சேர்த்து வைத்துக் கொள்ளவும். இந்நிலையில் உடலின் சமநிலை மாறாதவாறு, பாதங்கள் தூக்காதவாறு முழங்கால்கள் இரண்டையும் வலச்சுழலாக 3 முறை மெதுவாக சுற்றவும்.
பிறகு எதிர்ப்புறமாக 3 முறை மெதுவாக சுழற்றவும். பிறகு முதலில் சுற்றியபடி மீண்டும் வலச்சுழலாக 3 முறை சுற்றவும். இதை செய்யும் போது முட்டி வீக்கம் வராமல் நாம் காத்துக்கொள்ளலாம். முட்டிகளுக்கு இந்த லூப்ரிகன் கிடைக்கிறது. இந்த கைப்பயிற்சிகளை முழுவதுமாக செய்யும் போது இந்த கைப்பயிற்சி போச்சு. இந்த கைப்பயிற்சிகளை நாம் முழுவதுமாக செய்யும் போது கைகளில் இரத்த ஓட்டம், காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், உயிர் சக்தி ஓட்டம் இவை சீர்படுகின்றன. கீழ்வாதம், உறங்கும் போது மேலுறுப்புகள் மரத்து போதல் இவை எல்லாமே குணமாயிடுது. கைகளும் தோள்களும் பலம் அடைகின்றன. நம்மளே பார்த்தோம் இல்லையா? இப்ப கைகளும் தோள்களும் பலம் அடைஞ்சிருது. நுரையீரல்கள் சுறுசுறுப்படைகின்றன. வாத நோய்கள் கட்டுப்படுகிறது. கை நடுக்கம், குடைச்சல் குணமடைகின்றது. தோள்பட்டை வலி, முழங்கால் வலி குணமடைகின்றது. இடுப்பு பிடிப்பு குணமடைகிறது. மூட்டுகளில் உள்ள வலி முதலியன குணமடைகின்றன. மூட்டு சம்பந்தமான நோய்கள் வராமலும் தடுக்கப்படுகின்றன. மூளை சுரப்பிகள், நரம்பு மண்டல இயக்கம் சுறுசுறுப்படைகிறது. அப்பப்பப்பா எவ்வளவு பயன்கள்! இந்த ஒரு கைப்பயிற்சி செய்வதனால் நமக்கு எவ்வளவு பயன்கள்! நமது ஆரோக்கியம் நம் கையில் தான் உள்ளது. உடற்பயிற்சியை நாம் தினமும் செய்யும் போது நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வருது. லைஃப் சக்சஸ் ஆகுது. வெற்றியையும் தோல்வியையும் சமமாக பாவிக்கும் பக்குவம் நமக்கு வருகிறது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அதுபோல் உடல் இருந்தால்தான் உயிர் வாழ முடியும். உடம்பார் அழியின் உயிராள் அறிவர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்பது திருமூலரின் திருவாக்கு. இந்த உலக நலன்களை நாம் அனுபவிக்கவும் நீண்ட நாள் இன்பமாய் வாழவும் உடலை பேணுதல் இன்றியமையாதது. உடலினை உறுதி செய் என்றார் பாரதியார். உடல் வலிமைக்கு உடற்பயிற்சி கட்டாயம் வேண்டும். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம் என்பார் கவிமணி. தினமும் உடற்பயிற்சி செய்து உடலை பேணுவோமாக, நலமே பூணுவோமாக, இன்பமே காணுவோமாக என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா.